கணேசன் குரல் சிறப்பு செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். பகடிவதை காரணமாக பல்கலைக்கழக மாணவன் அனாவசியமாக உயிர் மாய்ப்பு. பேருந்து சேவையில் விரைவில் அட்டை கட்டண முறை. பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்வதில் தாமதம். ஐரோப்பிய ஒன்றியம் அன்ற அரசுக்கு காட்டம். இலங்கை நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு 14 தமிழர்கள் பதவி உயர்வு. யாழில் இராணுவம் வசமிருந்த 40.7 ஏக்கர் காணி விடுவிப்பு. தமிழ் மக்களை கைவிட மாட்டோம். மேதின கூட்டத்தில் அனுரா. நல்லை ஆதீன குரு முதல்வர் தேக வியோகம் அடைந்தார். சர்வதேச செய்தி ஒன்று. பாகிஸ்தான் விமானங்கள் தடக்க தடை. இந்தியா எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் கணேசன் குரல் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவாக கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் பார்க்கக்கூடியவரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதில் தாமதம். அசண்ட இனம் அனுரா அரசுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை. 2017ஆம் ஆண்டு வரை வழங்கப்பட்டிருந்த வாக்குறுதியை மீறி பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதில் ஏற்படும் தாமதம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ கண்காணிப்பு குழு அரசாங்கத்திடம் கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. நல்லை ஆதீன குரு முதல்வர் தேக வியோகம் அடைந்தார். நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் 2வது குருமகா சந்நிதானந்தம் ஸ்ரீல ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்று வியாழக்கிழமை இரவு 9:45 மணியளவில் கொழும்பில் தேக வியோகம் அடைந்தார். மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த 29ஆம் தேதி கொழும்புக்கு சென்றிருந்த சுவாமிகள் தொடர் மருத்துவ சிகிச்சை பெறும் பொருட்டில் கொழும்பு கம்பன் கோட்டத்தில் தங்கியிருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு 9:45 மணியளவில் அவருடைய உயிர் பிரிந்தது. சுவாமிகளின் திருவுடல் கொழும்பில் இருந்து இன்று நல்லை ஆதீனத்துக்கு எடுத்து வரப்பட்டு அவரின் கிருமிகள் இன்று மாலை நல்லை ஆதீனத்தில் இடம்பெற்று சுவாமிகளின் திருவுடல் நல்லூர் செம்மணி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும். பகடிவதை காரணமாக சப்ரஹமுவா பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் வருட மாணவன் ஒருவர் தனது வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளார். புஷல்லாவ இகலகம பகுதியைச் சேர்ந்த சரித் டில்ஷான் என்கின்ற இளைஞரை நேற்று முன்தினம் தனது வீட்டில் உயிரை மாய்த்து கொண்டார். உயிர் மாய்ப்பு செய்து கொள்வதற்கு முன்னர் அவர் ஒரு கடிதத்தை எழுதியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்கடிதத்தில் மன அழுத்தம் தாங்க முடியாமல் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகின்றது. குறித்த மாணவன் பகுடிவதைக்கு உள்ளாகி வந்ததாக அவரது பெற்றோர் குற்றம் சுமத்தியிருந்தனர். விசாரணை குழுவினர் அறிக்கை கிடைத்ததும் பல்கலைக்கழக நிர்வாகமும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் இது தொடர்பில் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து சேவையில் விரைவில் அட்டை கட்டண முறை. இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து சபைக்கும் அட்டை கட்டண முறை விரைவில் அறிமுகப்படுத்தும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு 14 தமிழர்கள் பதவி உயர்வு. இலங்கை நிர்வாக சேவை தரம் 1ஐ சேர்ந்த 23 அதிகாரிகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். இதில் 14 தமிழர்கள் உள்ளடக்கப்படுகின்றார்கள். 2025 முதல் இந்த தர உயர்வு அமுலாகும் என 2025 தேதி ஆணைக்குழுவின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு தேர்வான 23 அதிகாரிகளில் 14 பேர் தமிழர்கள் என்றும் ஒருவர் முஸ்லீம் என்றும் 8 பேர் சிங்களவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பதவி உயர்வு பெறுவோர் பட்டியலில் எஸ் சிவஸ்ரீ, எஸ் முரளிதரன், எஸ் அச்சுதன், கே ஸ்ரீமோகன், எஸ் மணிவண்ணன், என் சிவலிங்கம், டி திரேஷ்குமார், ஏ சோதிநாதன், சுபாகினி மதியழகன், எஸ் சத்யசீலன், பி தயானந்தன், ஒய் பரந்தாமன், எஸ் ஸ்ரீஸ்காந்தகுமார் மற்றும் வி மதுமதி ஆகியோர் தமிழர்களாவார். யாழில் இராணுவ வசம் இருந்த 40 ஏக்கர் காணி விடுவிப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்து வந்த 40.7 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் போர் பதற்றம் அமைதி பேணுமாறு ஐநா வலியுறுத்து. பதற்றங்களை தணிக்குமாறு அமெரிக்காவும் வலியுறுத்து. இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி
அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என ஐநாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தியுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றங்களை அதிகரிக்க வழிவகுத்தது. அதன் பின்னர் இரு நாடுகளும் வர்த்தகத்தையும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் மற்றும் சிம்லா ஒப்பந்தம் போன்ற பல ஒப்பந்தங்களை நிறுத்தி வைத்துள்ளன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து கவலை தெரிவித்த அண்டோனியோ குஸ்டோஸ் ஐக்கிய நாடுகளின் தலைவர் அண்டோனியோ குஸ்டோஸ் எந்தவொரு மோதலும் பேரழிவுகளும் ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரிடம் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல்களில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றங்களை தணிக்க வேண்டும், அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பஹல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மார்க்கோ ரூபியோ தனது வருத்தத்தை தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் துணை நிற்க அமெரிக்கா உறுதிப்படுத்தினார். விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பாகிஸ்தானை ரூபியோ கேட்டுக்கொண்டார்.